ஒரு பேசிக் செக்யூரிட்டியை கொடுக்குறவங்க தான் வந்து ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபயர் வால் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபயர் வாலை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய கம்ப்யூட்டரில் இந்த ஃபயர் வாலை போடலாம். கம்ப்யூட்டரில் ஃபயர் வாலை போடலாம். ஓகேவா? ஹோஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஹோஸ்ட் ஃபைலில் போயிட்டு நம்ம வந்து ஃபயர் வால் கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபயர் வால்னால் என்ன? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கண்டிஷன். ஏப்பா இந்த லேப்டாப்லேருந்து அந்த வெப்சைட்லாம் ஆக்சஸ் ஃபேஸ்புக்கு போகக்கூடாதுன்னா ஃபேஸ்புக்கு போகக்கூடாது, நீங்கள் இந்த ஹோஸ்ட் ஃபைலில் போய் எழுதிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஃபேஸ்புக் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கில் அந்த ஃபயர் வாலை உருவாக்க முடியும். ரவுட்டர்ஸில் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ரவுட்டரில் போயிட்டு ரவுட்டருடைய அந்த ஐபி அட்ரஸில் போயிட்டு அந்த பேஜில் போயிட்டு இந்த வெப்சைட்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டுன்ட்டு நெட்வொர்க்லையும் எழுதலாம். புரியலாம்? ஓகேவா? இது இல்லாமல் வந்து ஒரு டெடிக்கேட்டடாக வந்து ஃபயர் வால் டிவைஸை வச்சுருப்பாங்க. எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் போனாலும் அந்த டிவைஸை தாண்டி தான் போகும். சரி, அந்த டிவைஸை தாண்டி தான் போகும். ஸோ இது வந்து நம்முடைய ஆஃபீஸ் நெட்வொர்க்குங்க. இது பப்ளிக் நெட்வொர்க்குங்க. இன்டர்நெட்டு என் ஆஃபீஸில் இருந்து வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு நெட்வொர்க்கோட ஆக்சஸ் பண்ணுறோன்னா இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம், கான்ஃபிகரேஷன், செட்டிங்ஸ், அது பேர் தான் ஃபயர் வால்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபயர் வால் 3 வகையாக பிரியும். கம்ப்யூட்டர்லேயும் போடலாம். அண்ணா 100 கம்ப்யூட்டர் இருக்குண்ணா, 100 கம்ப்யூட்டரில் போட முடியுமாண்ணா? அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரு ரவுட்டர் மூலமாக தான் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணோம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரவுட்டரில் போட்டுடலாம். புரியல? ஓகேவா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து இந்த ரவுட்டர் கூட தான் கனெக்ட் ஆகுது. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த ரவுட்டர் கூட தான் கனெக்ட் ஆகுது. இந்த ரவுட்டர் தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் கான்ஃபிகர் பண்ணாமல் இந்த ரவுட்டரில் போயிட்டு கான்ஃபிகர் பண்ணிடலாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து டெடிக்கேட்டாக வந்து ஒரு ஃபயர் வால் டிவைஸ் ஃபார்ட்டிநெட்ஸ் ப்ளஸ் நெட்வொர்க், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு ஃபார்ட்டிநெட் டிவைஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ரெக்வஸ்டாக இருந்தாலுமே இதுக்கு போயிட்டு தான் வந்து இந்த டிவைஸுக்கு போயிட்டு தான் வந்து இதான் இந்த ஃபார்ட்டிநெட். இந்த மாதிரி வந்து இந்த டிவைஸுக்கு போயிட்டு தான் வந்து நெட்வொர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி இங்கே பாருங்க, இன்டர்னல் நெட்வொர்க் இருக்குன்னா ஸோ இங்கிருந்து இந்த ஃபார்ட்டிநெட் மூலமாக தான் ரவுட்டருக்கு போயிட்டு இன்டர்நெட்டுக்கு போகும். ஸோ இது பயங்கர செக்யூர், ரொம்ப செக்யூருங்க. அதாவது ரவுட்டரே சூப்பர் செக்யூருங்க. இதை விட அதுக்குன்னே ஒரு ஆளுங்க, அவன் வேலையே அது ஒன்று தான். புரியுதுங்களா? ஓகேவா? அவன் வேலையே ஒன்றே தாங்க. இதுதான் ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர் வால்னா என்ன? நம்ம நெட்வொர்க்குள்ளே வர ரெக்வஸ்ட்டுங்க, இங்கேருந்து வெளியில் போகிற ரெக்வஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணி தேவையானது உள்ளே விடும், தேவையில்லாத ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் ஒரு ஜிஃப் உங்களுக்கு காமிச்சுன்னா உங்களுக்கு புரியுங்க. இதை பாருங்க, இது அருமையான ஒரு ஜிஃப்ங்க. பாருங்க, ஃபயர் வால்லாம் என்ன பாருங்க, இந்த ரெட் கலர்லாம் பாருங்க, இது ஒழுங்கான ரெக்வஸ்ட் மட்டும்தான் உள்ள போகுங்க. இதைத்தான் ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் ஃபயர் வால்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபயர் வால்னு சொல்லுவாங்க.